அன்பு சகோதரங்களே, இந்த வீடியோவை பார்த்துவிட்டு நீங்கள் டிலெக்ட் பண்ணிட்டு பேசாமல் இருக்காது. ஒரு 10 பேருக்கு அனுப்பி கொடுங்க. அவர்களும் இதனால் ஆவியில் நிரம்பி ஆவிக்குரிய அந்த செயல்பாடுகள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே தயவுசெய்து ஒரு 10 பேருக்கு அனுப்பி கொடுங்க. ஓகேவா? பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. தூய ஆவியானவர் வழக்காடுகிறவர், நம்பிக்கையில் எதிர்நோக்கிலும் நடக்க செய்கிறவர். தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் என்று யோவான் 15வது அதிகாரம் 26வது வசனம் கூறுகிறது. இயேசு தூய ஆவியை உண்மை பேசுகிற வக்கீல், அட்வொகேட் என்று சொல்கிறார். நம்ம தூய ஆவியை அட்வொகேட் என்று சொல்வோம். வக்கீல் என்றால் யார்? வக்கீல் என்பவர் ஒருவருக்கு துணையாக அவரது வழக்கிலே பேசுபவர். தன் கட்சிக்காரருக்கு சாதகமாக பேசுவார். அட்வொகேட் என்ன பண்ணோன்னா, யார் தன்னுடைய கட்சியோ அவங்களுக்கு சாதகமாகவே பேசிட்டே இருப்பார். என் பொருட்டு ஆளுநரிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தார் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் போது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் என்று மத்தேயு அதிகாரத்தில் பார்க்கலாம். என்னுடைய ஒரு சிறிய அனுபவம், நான் ஒரு 20-28 வயசு இருக்கும். அந்த டைமில் பரிசுத்தாவியை பற்றி விகரசாட்டு நான் ப்ரேயரெல்லாம் நடத்தது உண்டு. அப்போ அந்த இடத்துல, அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள அந்த ஊரில் உள்ள அந்த ஃபாதர் அவர் எனக்கு எகெயின்ஸ்டாக இருந்தார். இந்த ப்ரேயருக்கு எகெயின்ஸ்டாகவே இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, பிஷப்பிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். நான் சின்ன சிஸ்டர், அப்போ தான் சிஸ்டர் ஆகிட்டு 2 வருஷம் ஆச்சு. பிஷப்பு அப்போ உங்களை நான் பார்க்கணும், சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுதார். நான் போய் தேவநற்கண்ணையில் போயிருந்து ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே, இது உம்மோட வேலை, நீங்கள் தான் என்கிட்ட நாவிலேருந்து நாவாக பேசணும். காரணம் நான் சின்ன பிள்ளை, பிஷப்பு முன்னாடி போய் பேசுறதுக்கு எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தைரியத்தை தந்தார். நான் பிஷப்பிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டேன். நான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தது சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு அல்ல, ஆண்டவரை நற்செய்தியை பறைசாற்றணும், ஆண்டவரால் பரிசுத்தாவை நான் நிரம்பணும், நற்செய்தியை பறைசாற்றணும், அந்த நோக்கத்தோடு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பிஷப் என்கிட்ட சொன்ன ஆன்சர், இல்லைம்மா, அந்த ஃபாதர் கம்ப்ளைண்ட் பண்ணனால தான் கூப்பிட்டேன், நீ போய் ஆண்டவரை பறைசாற்று போ அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம் தூய ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுவார். திருவிவிலியம் கூறுகிறது, நாம் கடினமான சூழ்நிலைகளில் கடந்து வரும்போது தூய ஆவியானவர் உங்கள் வழியாய் பேசுவார். நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூய ஆவியானவர் சொல்கின்றார். நமக்காக பிறர் மூலமாகவும் தூய ஆவியானவர் பேசுவார். தூய ஆவியார் எப்போதும் எனக்காக யுத்தம் செய்பவர், உங்க ஒவ்வொருவருக்காக யுத்தம் செய்பவர். அவர் எனக்காக பரிந்து பேசி பல முறை வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறார். ஆமேன். சிக்கலான வழக்குகளில் சிக்கிய பல கடவுளுடைய மனிதர்களை தூய ஆவியார் காப்பாற்றி இருக்கிறார், வழக்காடி இருக்கிறார். துணையாளர் தூய ஆவியானவருடைய பெயர்கள் என்னவென்றால், துணையாளர், வழக்காடுபவர்,
உதவி செய்பவர், பலப்படுத்துபவர் என்ற பதங்களை பதிலாள் என்றும் மொழிபெயர்க்கலாம். தூய ஆவி உங்களுக்கு பதிலாள் என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பலம் குன்றும்போது அவர் தாங்குவார். நீங்கள் ஏறக்குறைய கைவிடப்படும் சூழலில் அவர் பொறுப்பெடுப்பார். உங்களால் தொடர்ந்து செயல்பட முடியாத போது அவர் உங்களை ஆளுகை செய்வார். அவர் ஒரு உண்மையான பதிலாள். பரிசுத்த ஆவியானவர் உண்மையான பதிலாள். பல நிறுவனங்களில் மின்னாற்றல் உற்பத்தி செய்யும் இயந்திரம் வைத்திருப்பார்கள். மின்னோட்டம் தடைபடும் போது இந்த இயந்திரம் பயன்படும். இதே போல தூய ஆவியின் நமது ஞானம் குறையும் போது நம்மை பொறுப்பெடுக்க காத்திருக்கும் ஒரு பதிலாள். பல கடவுளின் மனிதர்கள் இதை அனுபவித்திருக்கிறார்கள். பல கடவுளின் மனிதர்கள் இதை அனுபவித்திருக்கிறார்கள். எல்லாம் முடிந்ததென்று அவர்கள் நினைக்கும் போது தூய ஆவி பொறுப்பெடுப்பார். உங்களோட வாழ்க்கையில அப்படிதான். அவர்கள் மனித ஞானம், ஈர்ப்பு உந்திகளிலிருந்து தோல்வியுறும்போது தூய ஆவி பதிலாளியாக செயல்படுகிறார். அடுத்தது, நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் தூய ஆவியானவர் உங்களை நடக்க செய்கிறார். எதிர்நோக்கி தரும் கடவுள் நம்பிக்கையில் உண்டாகும் பெரும் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. அவ்வாறு தூய ஆவியின் வல்லமையால் நீங்கள் இன்னும் மிகுதியாக எதிர்நோக்குடன் வாழ அருள் புரிவார். ரோமேர் 5:13. நமது நம்பிக்கையில் தொடர்ந்து சொல்வது தூய ஆவியின் துணையாலாகும். அந்த நம்பிக்கை தளர்வுறாது, வாழ்வு முழுவதும் தொடரும். பொறுமையோடு கூடிய எதிர்நோக்குடைய தூய ஆவியில் நிறைந்த மனிதர் எந்த சூழ்நிலை என்றாலும் அவர் நம்புவார். சூரியனோ சந்திரனோ நட்சத்திரமோ பல நாள் காணப்படாமல் புயல் தொடர்ந்து அடித்த போதிலும் இருப்போம் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் தொலைந்து போனாலும் திருத்தூதர் பவுல் மட்டும் நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் தைரியமாக இருந்தார் அந்த கப்பல்ல. ஏனெனில் அவருக்குள் இருந்த தூய ஆவியானவர் அவரை திடப்படுத்தி இருந்தார். பவுல் அவர்களிடம் கூறினார், மன உறுதியுடன் இருங்கள், நான் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், அவர் என்னிடம் சொன்னவாறே நடக்கும். பவுல் தூய ஆவியில் நிரம்பி இருந்ததால் அவர் தைரியமாக நின்றார். கப்பல்ல இருந்த எல்லாருக்கும் தைரியம் ஊட்டினார். இதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தூய ஆவியால் நிறைந்திருந்தால் பிறருக்கு தைரியம் ஊட்டுவீர்கள். சோர்ந்து போறவங்களுக்கு, கடனாக இருக்கவங்களுக்கு, தற்கொலை பண்ண நினைக்கிறவங்களுக்கு தூய ஆவியானவரின் தூண்டுதலால் நீங்கள் சொல்லுகின்ற ஆறுதல் அவர்களை பலப்படுத்தும். ஆபிரகாமை பாருங்கள், அவர் நம்பிக்கையில் உறுதி தளரவில்லை. தம் உடலும் சாராவின் உடலும் ஆற்றல் இல்லாமல் போய்விட்ட நிலையிலும் நம்பிக்கையில் அவர் மேலும் வலுவுற்றார். அது அவருக்குள் இருந்த தூய ஆவியின் செயல்பாடு ஆகும். நீங்கள் நம்பும்போது தூய ஆவி உங்கள் நம்பிக்கையை மேலும் அதிகமாக்குகிறார். நம்பிக்கை என்பது எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. காண இயலாதவை பற்றி ஐயமற்ற நிலை. நம்பிக்கையினாலே ஏனோக்கு எடுத்துக்கொள்ள பெற்றார். நம்பிக்கையினாலே மலடியாயிருந்த சாரால் குழந்தை பெறும் வல்லமை பெற்றார். அரசனது கோபத்தை கண்டு அஞ்சாமல் எகிப்தை விட்டு மோசே வெளியேறது நம்பிக்கையினால்தான். நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக. எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனம் கூறுகிறது,
நம்பிக்கையுடன் எதிர்நோக்கியும் பற்றி கொண்டிருப்பது தூயாவின் வல்லமை இருந்தால்தான் முடியும், அல்லது புகழால் முடியாது. அரசனுடைய சீற்றத்திற்கு அஞ்சாமல் மோசே எகிப்தை விட்டு வெளியேறினார். அவர் கண்ணுக்கு புலப்படாதவரை கண்ணால் பார்ப்பவர் போன்று உறுதியாயிருந்தார். தூயாவிதான் மோசேக்கு நம்பிக்கையும் எதிர்நோக்கியும் உறுதியையும் தந்தவர். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் உண்மையிலே தூயாவி பெற்றிருந்ததால் தான் துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டனர். ஏழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளானார்கள். பிறருடைய துன்பங்களில் பங்கு கொண்டார்கள். கைதிகளுக்கு பரிவிரக்கம் காட்டினார்கள். எனவே தூய ஆவியை நீங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். தூய ஆவியானவர் உங்கள் உள்ளத்தை ஆளுகச் செய்யணும். ஜெபிப்போமா? கடந்து வாங்க, ஜெபிப்போம். ஆண்டோட ஆவியில நிரம்புவோம். நன்றி ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே தூய ஆவியானவர் எவ்வாறு எங்களுக்கு உதவுகிறார் ஒரு அட்வொகேட்டாக. ஆமாண்டவரே, இதோ எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ, தூயாவியானவருடைய தூண்டுதலால நாங்கள் நடக்க, ஆண்டவரே இதோ இந்த வேளையில ஆவியில நிரப்புங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, வல்லமையினால நிரப்புங்க, ஆளுகை செய்வீராக. ஆமாண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தையும் தூயாவியானவர் தாமே ஆளுகை செய்ய முடியாது ஜெபிக்கின்றோம். பிற மனிதர்களோ அல்லது பொருட்களோ ஆளுகை செய்யாதபடிக்கு ஹல்லேலூயா தூயாவியானவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய உள்ளத்தை முத்திரையிடுவீராக. தேற்றவாளரே, அட்வொகேட்டே, ஒரு வல்லமையினால நிரப்புங்கப்பா, ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த 40 நாளும் பிள்ளைகள் பரிசுத்தாவின் வித்தியாசமான அந்த வசனங்களை கேட்கின்ற வேளையிலே ஆண்டவரே வார்த்தைகள் உள்ளுக்கு ஊடுருவட்டும். ஆமாண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆவியில நிரப்பிறாக, அனல் மூட்டுவீராக. நன்றி ஆண்டவரே. மேக ஸ்தம்பமாக, அக்கினி தூணாக இஸ்ரேல் மக்களை வழி நடத்தியவரே, இதோ இந்த வேளையிலே எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு அட்வொகேட்டாக, ஒரு வக்கீலாக அப்பா கடந்து வரும்படியாக ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபம் கேட்டு ஆசீர்வதித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்த போகின்ற எங்களுடைய ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.